தலையோட மூவிஸ் பிளைண்ட் ரேங்கிங் டாப் 10 நீங்கள் தான் பண்ணணும். எஸ் ப்ரோ பண்ணலாம். ஜிபியூ ஜிபியூ வந்து 10th place. ஆமாம், சேஃப் ஆடுவீங்கன்னு நினச்சேன். பயங்கர ப்ரூட்டலாக இருக்கு. TN Talkies தமிழ். ஓகே. தீனா 4வது இடம். ஏன் ஜிபியூ 10th தீனா 4th? ஒரிஜினலுக்கும் ரீல்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தீனால ஒரு ஆர்கானிக்கான ஒரு படம். உங்களுக்கு அதுல எல்லாமே இருக்கும். அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல கேங்ஸ்டர் நடிச்ச படம். செகண்ட் ஆக்ஷன் படம் கமர்கலம். அதுதான் அவருக்கு ஒரு மாஸ் ஹீரோ அப்பீலே வந்து கொடுக்குது. தலங்கிற டைட்டில் அதில் தலங்கிற டைட்டில் வருது. ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோ அதுல இருந்து உருவெடுக்கிறார். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச படம். சாங்ஸுமே யுவன் கலகி எல்லா பாட்டும் ஹிட். யுவன் பாட்டு 4. பில்லா என்னோட எனக்கு பில்லா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நாஸ்டாலஜிக்கா ஒரு படம் இருக்கும். அதுதான் பில்லா. அந்த டபுள் ஆக்ஷனு, செவர்குடி பறக்குதா அந்த சாங். ஆமா. இப்ப அந்த சாங் ஏன்னா நான் அந்த டைம்ல ரஜினி சாரோடைய பில்லாவும் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் அப்ப சின்ன பையனா இருக்கும் அந்த படம் பார்த்தேன். அப்புறம் இந்த பில்லாவும் பார்த்தேன். ரெண்டுமே பார்க்கும்போது சேம் கதைக்களம் தான். ஆனா அந்த ஆக்டிங்ல வேரியேஷன் காட்டுவாங்க பாருங்க. அந்த சூப்பர் ஸ்டாரோடைய படத்தை கரெக்டா ரீமேக் பண்ண ஒரே நபர் கேகே அவர்கள் மட்டும்தான். பில்லா 3 போன வாரம் ரிலீஸ் ஆன படமா தான். இல்ல பில்லா 3rd place. போன வாரம் ரிலீஸ் ஆன படமா தான் இருக்கு. இப்ப பார்த்தாலுமே கிளாசிக்கா இருக்கும். பட் அப்படி தெரியல. கிளாசிக்கா இருக்கும். அந்த வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் செம்மையா இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு அதுதான் தீம் மியூசிக்கான ட்ரெண்ட். ஆமா, அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதோடைய ஃபாண்ட் இருக்குல்ல, ஃபாண்ட்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது அந்த பில்லா படம் வந்தப்பதான். கரெக்ட். அஞ்சான் படம், மாற்றான் படம், இந்த ஃபாண்ட்லாம் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பில்லா வந்து சிட்டிசன் ஓரளவு பிடிச்ச படம் தான். ஓரளவுக்கா? ஆமா, ஏன்னா முதல் 3 வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதனால ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே. சிட்டிசன் வந்து 10 சொல்லியிருக்கேன். 9 சொல்லல. 9 சொல்லல. ஓகே, அப்போ 6. சிட்டிசன் வந்து 6. சிட்டிசன் நல்ல படம் தான் ப்ரோ. இந்த டைம்ல இவர் ஒரு நெக்ஸ்ட் உலக நாயகனா வருவாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு படம் தான். ஏன்னா அவ்வளவு கெட்டப்ஸ். இவருமே விஜய் மாதிரி ஒரே கெட்டப்ல நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பிரேக் பண்ணணும்னு பண்ணி படம் தான் இந்த சிட்டிசன். நேர்கொண்ட பார்வை 9 செம்மையான படம் தான். எனக்கு அது ரீமேக் தானே, பிங்குடைய ரீமேக். அதுல வந்து அவங்க சொல்ல அந்த கருத்து அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு மீட்டர் வந்து மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வாட்ச் ஓகே, செகண்ட் டைம் அந்த ரிப்பீட் வேலைங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு படமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய நியூட்ரல்ஸ் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவாங்க. என்ன அறிந்தால் 5 அவ்வளோ ஃபேவரட்டா இல்லை ஜிவிஎம் ஃபேனா? நீங்க ஜிவிஎம் ஃபேன்லாம் இல்லை ப்ரோ. இது ஒரு கிளாசிக்கான ஒரு தலை. காப் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு காப்பா நடிச்சாரு. அந்த படம் வரும்போது அவரு காப்பா நடிச்ச படங்கள் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆனது இல்ல. இந்த படம் வந்து ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் இந்த படம் வருது. அப்படிங்கும்போது மங்காத்தாவே வந்து கொடுத்துட்டாங்க. இவர் வந்து அதுல காப்பும் கிடையாது, தீஃபும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன இருந்தாலும் வந்து கிளாசிக்கா இருக்கும். அதுல ஒரு 3 கெட்டப்ஸ்ல வருவாரு. நிறைய கெட்டப்ஸ்ல வருவாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த விக்டர் கூட இருப்பாரு, பிளாக் ஹேர், அந்த இதுல இருப்பாரு, பிளாக் தாடி கெட்டப் இருக்கும். அப்புறம் போலீஸ்ல ஒரு பிளாக் ஹேர்ல இருப்பாரு, மீச வச்சிருப்பாரு, அப்புறம் க்ளீன் ஷேவ்ல இருப்பாரு. அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். வாலி 4 கெட்டப் சேஞ்ச் பெருசா இல்ல. பட் இருந்தாலும் அந்த 2 கேரக்டருக்கும் அவர் காமிச்ச டிஃபரன்ஸ்லாம் சான்ஸ் இல்ல. எஸ், அந்த இன்னொரு கேரக்டர் அந்த சைலண்டா டெஃபண்டமா ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து இந்த தமிழ் சினிமால யாரும் பண்ணது இல்ல. ஆமா, யாரும் பண்ணதில்ல. ஒரே ஒருத்தர் தான் பண்ணிருக்காரு. அந்த ஆக்டிங் இருக்குல்ல, நீங்க ரொம்ப அதுக்குன்னு போயிட்டு இப்போ காது கேட்கலன்னு வைங்களேன், வாய் பேச முடியலன்னா ரொம்ப ஆக்டிங் பண்ணா அப்படி இப்படின்லாம் பண்ணுவாங்க. நீங்க அவ்வளவுலாம் தேவையில்லை. ருக்காரு இடி போ இடிவா அடி இங்க அவ்வளவுதான் மிரட்டி விட்டுருவாரு. அந்த லுக் அவ்வளவுதான். இன்னொன்னு, அவரே வந்து அவர் தம்பி கேரக்டர் மாதிரி பண்ணுவாரு. நீங்க ஆல்ரெடி நடிக்கணும், டெஃபண்டமா இருந்து வாய் பேச தெரிஞ்ச மாதிரி நடிக்கணும். இது வந்து இதுதான் ஒரு ஆக்டருக்கான ஒரு இது. அந்த படம்ல ஒரு டிரான்சிஷன் கொடுத்த படம். சினிமாவில் நீங்க வரீங்க, ட்ராக் அப்படியே மாத்தி உங்களை மேல தூக்கிட்டு ஒரு லீக் மாத்தின ஒரு படம் வாலி. மங்காத்தா 2 பேட் காப். அதனால பிடிக்கும் உங்களுக்கு. வில்லன் பண்ண பிடிக்கும் உங்களுக்கு. வில்லனா அவர் பண்ண வில்லன். அவர் வந்து ஒரு ரஜினி சார் எப்படி ஒரு வில்லனா கலக்குவாரோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அஜித் சார் தான் வில்லனா கொடுத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிருவாரு. அவருடைய ஒரு இமேஜா வந்து லைட்டா ஒரு வில்லனுக்கான ஒரு இமேஜா ஒரு
நிறைய படத்துல மெயின்டைன் பண்ணிட்டே வருவாரு. அவர் லுக் வைஸ் ஆகட்டும், அவர் ஆட்டிடியூட் வைஸ் ஆகட்டும், அவருக்கு அது பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ மங்காத்தாமே வந்து அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருப்பாரு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. சாரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் செகண்ட் ஹீரோஸ் எல்லாத்துக்கும் அவ்வளவு கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே வைஸ் படம் சூப்பரா இருக்கும், மியூசிக் வைஸ் சூப்பரா இருக்கும், அந்த கலர் கிரேடிங் வைஸ் சூப்பரா இருக்கும். மங்காத்தா வந்து ஒரு ஓஜி படம் தான். இப்போ ரீ-ரிலீஸ் ஆச்சு, செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அது ஓஜி அவ்வளவுதான். வரலாறு ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் வெயிட் பண்ணீங்களா? என்னோட மோஸ்ட் ஃபேவரட் தான். நான் அதுல நான் எல்லாத்துக்கும் சொல்ற வார்த்தை தான், வரலாறு ஒரு ஓஜி படம். ஏன்னா 3 கேரக்டர் காட்ஃபாதர்னு பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துக்கான ஹைப் வந்து செம்மையா இருந்தது. ஒரு ரஜினி படத்துக்கு என்ன ஹைப் இருக்குமோ பட பூஜையில இருந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த ஹைப் இருந்தது. ஏன்னா 3 கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. நீங்க சிட்டிசன், வாலி இதெல்லாமே வந்து சிங்கிள் ரோல் தான் மாத்தி பண்ணிருப்பாரு. சிட்டிசன் கூட வரலாறு வந்து 3 கேரக்டர், 3 பேரும் ஒரே டைம்ல மீட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான், இன்னொருத்த வந்து பயங்கர கெட்டவன், இன்னொருத்த நியூட்ரலா இருப்பான். இன்னொன்னு உங்களுக்கு வந்து நீ ஆம்பளே கிடையாது அப்படின்னு அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க. இவரோட டிரான்சிஷன் இருக்கும். உள்ள போயிட்டு ஒரு சம்பவம் வந்துட்டு வெளியே வந்துட்டு தம்ம 10 வச்சு இழுத்துட்டு அடிப்பாரு. ஆம்பளை இல்லைன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு டைலாக் பேசுவாரு. அந்த லுக் வந்து பயங்கரமா இருக்கும் ப்ரோ. சின்ன டைலாக், ஒரு ஸ்மைல் இருக்கும், அப்படியே மிரட்டி விட்டுருவாரு. கமல் சார் பண்ண வேண்டிய ஒரு படம் மிஸ் ஆகி. கமல் சாரே தயங்கின ஒரு ரோல் அது. ஏன்னா நீங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பண்ணுவார்ல, அது டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பண்ணுவாப்ல. அந்த ரோல் வந்து நீங்க யாரு பண்ணாலுமே ஒரு மிஸ்லீட் ஆயிருக்கும். கமல் சார் பண்ணா கண்டிப்பா சூப்பரா பண்ணிருப்பாரு. அவரை தவிர நீங்க யாரு பண்ணாலுமே ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலா ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க. ஏன்னா அப்ப நீங்க இந்த அளவு சோசியல் மீடியா அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் பார்ப்பாங்க, ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் இல்லன்னு தெரிஞ்சாலே நல்லா இல்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல வந்து தூள், கில்லி, சிவகாசி இந்த மாதிரி படம் தான் ஹிட். சோ வரலாறு வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு படம் மாதிரி தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். ஆனா ஒரு பிளாக் பஸ்டர். இது கூட ஒரு 6 படம் ரிலீஸ் ஆனதால பல்லவன் வந்துச்சு, அது மாதிரி வந்திருக்கு. தெரிஞ்ச தீபாவளிக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 2006. எஸ், அமர்கலம் அவரோட லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்போ அமர்கலம் வந்து 7. அமர்கலம் 7 வேற வழி இல்ல ப்ரோ. சரி நானே சொல்லிடுறேன், 8 வந்து அட்டகாசம்னு போட்டுக்கோங்க. சரி, வாலி தூக்கி 8ல போட்டுருங்க. ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். 4வது இடம் வாலி, 3வது இடம் பில்லா, செகண்ட் 4வது இடம் தீனா. வாலியை தூக்கி 8வது இடம். சரி, ஓகே, அப்படியும் ஓகே தான். அப்படியே ஓகே தான். வேற வழி இல்ல அப்படிங்கும்போது இந்த செலிபிரிட்டிஸ் மாதிரி அந்த 0.5ல வீங்கலாம் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க இனிமே செலிபிரிட்டி தான் பாருங்க. AK fans